காதல் திருமணத்தை பெற்றோர்கள் ஒரு பக்கம், காதல் திருமணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. காதல் திருமணம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய மனதை ஒரு ஜன்னல் வழியாக திறந்து பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி மட்டும்தான். இவன் என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? ஏன் அவங்க வேணாங்கிறாங்க, ஏன் வேணுங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியாக்குள்ள தான் we are going to discuss. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. உங்க பையனோ பொண்ணோ யாரையோ ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ லவ் பண்றாங்க அப்படின்னு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா பெற்றோரை இழந்துடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். பானே, ஒன்னு இந்த வீட்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிற ஒரு வெளியே போ சொல்லு. பெற்றோரை இழந்துட வேண்டிய என்ன விட்டு நீ காதலிக்கிறியா போயிட்டு அவ்வளவுதான், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிடுவேன். வீட்டை விட்டு வெளியே போடா. நாங்க போறேன், ஆனா பேரன் பேத்திய பாக்கணும், நீங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். அதுதான் எவ்வளவு எடுத்து அவங்க எவ்வளவு சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி இல்ல அது மீறி இல்ல முடியாது. அம்மா வேணும் அப்பா வேணும்னா நோ அப்படிதான் சொல்லுவேன் சார். Okay. அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அந்த பையனோ உங்க பையனோ பொண்ணோ காதலிக்கிற மாதிரி தெரிஞ்சா இமிடியேட்டா கல்யாணம் பண்ணி வேற கல்யாணம் பண்ணி. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என் பையன் அப்படி பண்ணான்னு சொன்னா பொலான்னு அடிப்பேன். அவனுக்கு வீட்டை விட்டு திறத்துவேன், நாட்டை விட்டே திறத்துவேன். நாட்டை விட்டே தரேன். என் பொண்ணோ என் பையனோ 100% காதல் செய்ய மாட்டாங்க சார். சரி, அதையும் மீறி செஞ்சாங்கன்னா அன்னைக்கே தலைய முழுகிடுவான். அவ்வளவு பையனா இருந்தா அதோட தலைமை விட்டு என் சொத்து சுகம் எதுவுமே நம்பாத அப்படின்னு சொல்லுவேன். பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன். இவர் சொல்றாரா வெக்கங்கட்ட பிள்ளைகளா போங்கடா நீங்களும் உங்களுக்கு எனக்கு ஆத்திரங்கள் வருது. கண்டிப்பா சார், பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன் நான். யார் சாமி இவன்? பெத்த புள்ளைய வெட்டி ஆத்துல போட்டுருவேன்னு அது எப்படி மனசு வரும்? அது பொம்பளை பிள்ளை விரும்பல, அவ்வளோ வலி மனசுல இருக்கு. சாவு சாவும்ல செத்த பையல நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, பொண்ணா நான் தான் எங்கேயும் பொழைச்சுக்கோங்க சார். பொம்பளை பிள்ளை பிழைக்க வாய்ப்பு இல்லை சார். பொழைக்க வாய்ப்பு இல்லை. அதனால பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு விட்டுருவீங்க. ஆமா சார். பொண்ணா இருந்தா வெட்டி போட்டு உள்ள ஆத்துல விட்டுருவேன், ஆத்திலே விடுவேன், கண்டிப்பா ஆத்துல விடுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை விடுங்க, ஆத்துல விடுங்க, குளத்துல விடுங்க. அதான் ஆனா அது என்ன பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன், பொண்ணா இருந்தா கொண்டு பையன் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னா பையால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்குது. அப்படி ஒரு பொண்ணுக்கு நம்ம இருக்கணும் அவசியம். அது என்ன புரியல, பையனா மட்டும் பரவாயில்ல, பொண்ணுனா மட்டும் கொண்டு போடுவேங்கிறதா என்னடா இழிச்சவாய பாருங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல அப்படி பாகம் பிரிச்சு அதான் போய் சரிங்க சரிங்க. ஏய் வேணாம் வேணாம். என்ன உறுத்துதுன்னு கேட்டா, கோபம் காதல் மீதும் காதல் ஏற்படுத்திய பிரச்சனைகளின் மீதும் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க பையனை வெட்டணும், பொண்ணை வெட்டணும். என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போய்டுவே. ஆண் பிள்ளையாக இருந்தால் காதல் பற்றி வேறும், பெண் பிள்ளையாக இருந்தால் காதல் பற்றி வேறும் ஆகிதான் நிலைமை இருக்கு. காரணம் என்ன, பொம்பளை பிள்ளைங்கிறது எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இப்படி பெண்ணை வந்து காதலிச்சா வெட்டி ஆத்துல வீசிடுவேன்னு சொல்ற ஒரு ஆணை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொறுக்கி பைய பொறுக்கி எத்தனையோ கேஸ் ஃபெயிலியர் ஆகுது லவ்ல. நான் இல்லன்னு சொல்லல, சொல்லுங்க. கட்டி கொடுங்க, அவங்க வாடுறது அவங்க இஷ்டம், எதுக்கு வெட்டி போடுறீங்கன்னு தான் கேக்குறோம். வேணாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. நீங்க சொன்ன மாதிரி இருக்கட்டுமே, கௌரவத்தை ஒருத்தன் கட்டி கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் என்ன பண்ண தெரியாம சமூகத்துல தலைக்குனிய நான் விரும்பல மேடம். உங்களுக்கு யார் சார் அந்த உரிமையை கொடுத்தது வெட்டுறதுக்கு அந்த பொண்ணை? அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க என்னோட கௌரவத்துக்காக என்னோட பொண்ணு, அதாவது என் பொண்ணு தப்பு செய்யாது, அப்படியே தப்பு செஞ்சாலும் வெட்டிட்டு ஜெயில போய் தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே அந்த உரிமையே இல்லைங்க சார். யாரும் மேடம் உலகத்துல எவ்வளவோ கொலை நடக்கலையா அந்த மாதிரி சம்பவம். கிறுக்கு பையில யானே நீ இந்த வருத்து வர நீ
நில்லுல கேட்கறேன். சரி, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுன்னு கேக்குறாங்க. உங்களோட பிள்ளைன வெட்டிட்டு போயிருவீங்களாங்கிறதா அவங்க கேள்வி. சரி, யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்ததுன்னு கேக்குறேன். சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. பையன் வெளியில போய் எப்படியும் பொழைச்சுக்குவான். என் பையன் என்ன எனக்கு அவமானம் கிடையாது. என்ன சார் இது பேச்சு? ஏன்னா நான் இவங்கிட்ட என்னடா பேச்சு? இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை அப்ப நீங்க நினைக்கிற அவமானம் உங்க மனசுக்குள்ளே ஏதோ தப்பா இருக்குங்கிறது இல்ல இல்ல உங்களுக்கே அப்படி இல்ல தெரியுது. அப்படி இல்ல நீங்க சொல்ற மாதிரி இல்ல. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு தம்பி யார முறைக்கிறா? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படி அவர் வெட்டி போடணுங்கிறாரு, அவர் 2 போடலாமான்னு தோணுது. ஒரு பொண்ணை வெட்டி போடுவேங்கிறதுக்கு நீங்க அதை விட்டுறலாம், எங்கேயோ ஒளிஞ்சு போமான்னு சொல்லிட்டாலா ஓகே, அவ போயிடுவா. வெட்டி போடணும் அப்படின்னா நீ எதுக்கு வளர்த்தீங்க எத்தனை வருஷம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். 20-25 வருஷமா வளர்க்குறீங்க. பிரியம் இருந்ததுன்னா எப்படி அவன் வெட்டி போடுவேங்கிற வார்த்தை வரும்? அவருக்கு பிரியம்ங்கிறதே கிடையாது. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறனா? எனக்கு என்னோட பாரம்பரியம் முக்கியம், கலாச்சாரம் முக்கியம். பாரம்பரியம் என்ன பண்ணும்? பாரம்பரியம் நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ணும்? நாளைக்கு நீங்க அழுதீங்களா? உடம்பு சரியில்லை. காலேஜ் லவ் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க மேடம்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டீங்க? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. நான் வந்து ரோட்ல போகும்போது தலை கொஞ்சம் விரும்பல. சாவு சாவும்ல. ஒரு ஓபன் ஷோல இவ்வளவு பேர் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியில எப்படி இத சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மனத்துணிச்சல் வருது? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. உங்களுக்கு எப்படி ஒரு மனசு வருது? பெத்த பிள்ளையை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு. இல்ல சார், அந்த மறுபடியும் சொன்னேன், எங்க வீட்டுல சம்பவம் நடந்திருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம், சூசைட் நீங்க அட்டம் பண்ணலாம். அதுக்கும் தயாராக மேடம், அதுக்கும் தயாராக, தற்கொலை பண்ணிக்கும் தயாராக. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அப்படி ஒரு சூழ்நிலை நம்மள அந்த வெட்டி கொண்டோம்ல ஒண்ணுமே பண்ணவலன்னா தற்கொலை பண்ணிக்கும் தயாராக. சரி, இந்த பாரம்பரியம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? மேடம், என்னோட பொண்ணை லவ் பண்ண கூடாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அந்த லவ்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்னோட பொண்ணு அப்படியே லவ் பண்ண சார் சொன்ன மாதிரி நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். நக்கு செத்த பையல. இதுவே இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கிற அப்பர் கிளாஸா இருந்தா, உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பையனா இருந்திருந்தா உங்க முடிவு என்னவா இருந்திருக்கும்? ஒத்துக்க மாட்டேன் சார். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அப்படி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் பட்சமா தலைமுழுகிட்டு வந்துடுவோம் மொழியா, வீட்டுல சேர்த்துக்க மாட்டோம். பட் அப்ப வெட்ட மாட்டீங்கல்ல? நிறைய போறான்டா. வெட்டத்துக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும். இல்ல, எனக்கு புரியல. உங்கள்கிட்ட நான் சொல்றேன், உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி இது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன்? வாய்ப்பே இல்லை. உயர் ஜாதி பையன் நல்ல பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க, வெட்ட மாட்டீங்க. அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருந்துக்கலாம். ஏன் அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. சீரக சம்பா சம்பா. ஒத்துக்க மாட்டேன். இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா உசுரோட விட்டுருவீங்க. ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஆளை வெட்டிடுவீங்க. தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? பேசிட்டே இருக்கிறீங்க. காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக எதிர்க்கணும். இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல, ஜாதி. இது பிரச்சனை ஜாதி. மனதளவுல உயர் ஜாதி கீழ் ஜாதின்னு ஒண்ணுமே கிடையாது சார். என் ஜாதி பெருசு நான் நினைச்சா என் ஜாதி பெரிய ஜாதி. நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. இவ்வளவு காலமா பஸ்ல டிரைவர் ஆந்திருக்கல, ஒரு பொண்ணு மேல கூட உங்களுக்கு ஒரு கிரஷ் வந்தது இல்ல? நல்லா இருக்கா? வந்து எவ்வளவு வெக்கம் வருது மாப்பிள. வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஜாதியை பார்த்துட்டா சார் வரும். உங்களுக்கு வந்தது உங்கள் பையனுக்கு வராதா? உங்களுக்கு வந்தது உங்க பொண்ணுக்கு வராதா? வரும், ஆனா வராது. நீங்க இந்நேரம் பேசுனது முழுக்க உங்க பெண்ணுக்கு நீங்க கொடுத்த மெசேஜ் தானே? ஒழுங்காரு இல்லாட்டி வெட்டிக்கு ஆத்துல வீசிடுவேன். உண்மைதான். சாரி கேளுங்க சார். சரி சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. சரி சார். உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க சார், என்கிட்ட கேக்குறீங்க சார். ஒரு அம்மா அந்த வார்த்தையை சொன்னா கூட பொம்பளை பிள்ளைய தாங்கிரும். ஒரு அப்பங்கார அந்த வார்த்தையை சொன்னா தாங்குமா? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? உங்க பொண்ண நான் வெட்டி ஆத்துல போடுவேன்னு சொன்னத நீயா நானா வன்மையாக கண்டிக்கிறது. காதல் திருமணத்தை பத்தி அபாண்டமான என்னென்ன கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க.
உனக்கு லைஃபே இருக்காது. லைஃபே இருக்காது. கண்டிப்பா நீ டைவர்ஸ்ல தான் போய் முடிவ. எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஆக்சுவலா காதல் திருமணம் பண்றவங்க தான் நிறைய டைவர்ஸ் பண்றாங்க. ஷுவரா? ஷுவரா? யார் சொன்னா உங்களுக்கு இது? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அப்புறமா விட்டுட்டு போயிடுவான். நீ தான் நடுத்தரல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?